2018 கஜா புயல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். டெல்டா மாவட்டங்களை புரட்டி போட்ட ஒரு கோர சம்பவம். 2018 என்ன ஆச்சுன்னா, அந்த கஜா புயலோட பாதிப்புல தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த சைடு கடலூர், சிதம்பரம், சீர்காழி அப்படியே கொண்டு வந்து ஈசிஆர் வழியே வந்து நாகப்பட்டினம், வேதாரணி இதுவரையும் ஃபுல்லா இருக்கிற விவசாய பகுதியில ஃபுல்லா டேமேஜ் பண்ணிடுச்சு. இது எல்லாம் ஊரறிஞ்ச விஷயம். இந்த பாதிப்புல நிறைய சேதாரம் அடைஞ்சது. கிட்டத்தட்ட தென்னந்தோப்புகளே பல தென்னந்தோப்புகள் அழிஞ்சு போச்சு. இந்த நேரத்துல தான் நம்ம மருத்துவம் மற்றும் மக்கள் முன்னாள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், இந்நாளும் மக்கள் மத்தியில் மனதில் நிற்கும் அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் 2018 நம்ம பிரதான எதிர்கட்சியா இருந்தோம். அப்போ வந்து சைதை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பசுமை சைதைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அந்த திட்டத்தின் கீழ் உதயநிதி அண்ணன் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு செப்டம்பர் மாசம் 2018 பாதிக்கப்பட்ட புஷ்பவனம், பெரிய குத்தகை, அதை சுற்றி உள்ள 10க்கும் மேற்பட்ட சின்ன கிராமங்கள் மற்றும் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இலவசமாக, அதாவது மக்களுக்கு உதவியாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு வழங்கினார். அந்த மரங்கள், அதாவது அது 2018 வழங்கினது. இப்ப பாத்தீங்கன்னா 2026, கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது. அந்த மரம் தான் இது. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. அந்த மரத்தோட ஒரு சின்ன ஒரு தோட்டம் தான் இது. சின்ன தென்னந்தோட்டம் தான் அது. இது வந்து ஒரு சின்ன இதுதான். இதே மாதிரி பாதிக்கப்பட்ட பகுதிகள் எல்லா இடத்துலையும், ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க எவ்வளவு மரங்கள் சேதாரம் ஆயிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வழங்கியிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்புல கிட்டத்தட்ட இதுலயே இப்ப நேரம் நடந்து போகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போனோம். இங்க மட்டுமே ஒரு 700 மரம். 7 வருஷத்துல நம்ம நட்ட மரம் பாருங்க எப்படி காத்திருக்குன்னு பாருங்க. பாருங்க 2018 கஜா புயல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னையிலிருந்து வந்து இங்க உதவி பண்ணியிருக்காரு எங்க மாவட்ட செயலர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள். ஆனா அந்த 2018 காலகட்டத்துல இந்த கல்லாப்பெட்டி கூட்டணி இப்ப பேசிட்டு இருக்கானுங்களே, ஜோசப் விஜய்னு கத்திட்டு இருக்கானுங்களே, இந்த கல்லாப்பெட்டி கூட்டணி பசங்க இந்த கஜா புயல்ல அடிச்சப்ப எனக்கு தெரிஞ்ச வரையும் அங்க சென்னையில போஸ்டர் ஒட்டிட்டு உட்காந்துருப்பானுங்க. இந்த புசி ஆனந்த பாண்டிச்சேரியில போஸ்டர் ஒட்டிட்டு உட்காந்துருப்பான். அவன் ஒரு அமைச்சர், அவர் வந்து பேசுறாரு இப்ப பேச்சு, ஆதவர்ஜனா அவர் பேசுறாரு பேச்சு. இந்த நேரத்துல எங்க இருந்தீங்க நீங்க? அதாவது எதிர்கட்சியில எப்படி வேலை செய்யணும்னு எங்களை பார்த்து கத்துக்கோங்க, ஆளுங்கட்சியில எப்படி வேலை செய்யணும் அதையும் எங்களை பார்த்து கத்துக்கோங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்த்தம் கட்டணை தூரும் அறிவுன்னுவாங்க. கத்துக்கோங்க. திமுக பார்த்து கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு நல்லபடியா செயல்படுங்க. இந்த மரங்களை வழங்கிய அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.